வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு புதினா தக்காளி வச்சு ஒரு சட்னி செஞ்சு காட்டுறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். நீங்கள் மொத்தமே பச்சை மிளகாய் வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க, இல்லை மொத்தமே காஞ்ச மிளகாய் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 சேர்த்து வச்சுருக்கேன், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 துண்டு தேங்காய். இது கடலைப்பருப்பு இதோடு சேர்த்து நம்ம வறுத்துட்டு அரைக்கணும் இந்த சட்னியை. வாங்க பார்க்கலாம். வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. ஒரு பிடி வேர்க்கடலை போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நான் நைட் டைம்ன்றதுனால நான் வேர்க்கடலை போடுறது சேர்ந்துருச்சு. பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை உடச்சி போடுங்க. இது வெங்காயம், தக்காளி, புதினா, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கியிருக்கேன். இது ஆறின உடனே அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். தேவையான உப்பு போட்டுட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப சிரமப்படவே வேண்டியதில்லை. சூப்பராக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். புதினா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி புதினா இருந்தால் போதும். இதுவே 4 பேர் சாப்பிட்லாம். இந்த சட்னியை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி புதினா சட்னி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.